தான் விரும்பியதனைத்தும் செய்ய துடிக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த ராகு கேது பயிற்சி 2025 வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் தான் சொன்னேன், விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய விருச்சிக ராசி. ஸோ விரும்பியது அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டம். யார் என்ன சொன்னாலும் நம்பவே நம்பாதீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த 4 இடங்கள்னு சொல்லக்கூடிய, என்ன மேடம் கேது 8ல் வந்துட்டார், குரு 8ல் வந்துட்டாராமே, வந்துட்டு போகிறாரு. இப்போ என்ன அதனால 8ஆம் இடத்துக்கு குரு வரட்டும். அவங்கவுங்க ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காண்டி நீ ஏனுக்கு வராத 8க்கு வராதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை குருவோட சண்டை போட முடியுமா? கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா மனோகரகன் சொல்லக்கூடிய சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ஒரு வீடு. அதனால் தேவையில்லாத சிந்தனைகள் இயல்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க, அவ்வளோ உழைப்பாங்க, அவ்வளோ எஃபெக்ட் போடுவாங்க. ஆனால் அங்கீகாரம் மட்டும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப 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 காலதாமதம் ஆகக்கூடிய ஒரு இருக்கிறதே. நான் சொல்ல மாதிரி எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ராசினா விருச்சகமும் மகரமும் தான். இவங்க 2 பேரும் போடுற எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சொல்லில் மாளாது. ஆனாலும் அவர்களை தான் கடவுள் என்ன பண்ணுவார், ரொம்ப சோதிப்பார். கிட்டத்தட்ட 4ல் ராகு 10ல் கேது, 10 அதுக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை வேறு, 5ஆம் இடத்துல போய் சனி உட்காந்துருக்காரு. என்ன வேணும், யார் என்ன சொன்ன, விருச்சிக ராசிக்காரங்க சூப்பராக இருக்க போது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டம். நான் சொன்னேன், விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாகத்தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு வர்றதை விட 2ஆம் வீட்டுக்கு காசு வரதானே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ குடும்பத்துக்குள்ளே காசு வரணும்ல, அதற்கான எல்லா வேலையும் மிஸ்டர் குரு பார்க்க தயாராகி விட்டார். 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் பூர்வ புண்ணியத்தை வெளுக்க வைப்பதற்கு, உங்கள் குலைவத்தையோட ஆகச்சிறந்த ஆசையை வாரி வழங்குவதற்கு சனி தயாராகி விட்டார். 4ஆம் இடத்தில் ராகுவும் 10ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்து உங்களுடைய கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம வினை திருப்பதற்கான இடம் தான் இந்த 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம். ஸோ தொழில் ஸ்தானத்தில் போய் கேது உட்காருறது அப்படின்றது வேற ராஜயோகங்க. யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. 10ல் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ 10ஆம் இடத்துல வந்து ஒரு பாவி கிரகம் இருத்தல் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கும். அதுவும் வந்து காலப்புருஷனுடைய 5ஆம் வீடான சூரியன் சொல்லக்கூடிய தொழில்ஸ்தான வீடு. அந்த இடத்துல போய் கேது உட்காந்துருக்காரு அப்படின்ற போது வேற ஏதாவது வேணுமா என்ன? சூப்பராக இருக்க போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. தொழிலில் மேன்மை கிடைக்க போகிறது. இது வரைக்கும் இல்லாமல் தொழிலில் நீங்களும் சேர்ந்து இயங்க போகிறீர்கள். நிறைய பேருக்கு பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு வியாபார விருத்தி அப்படின்றது இருக்க போகிறது. 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு வரனால நிறைய பேருக்கு வண்டி, வாகனம், சொத்து, நிலம், புலம், மனைகள், உடைமைகள் எல்லாம் கிடைக்க போகுது. வித்தை அதிகரிக்க போகுது, ஞானம் அதிகரிக்க போகுது, கல்வி அதிகரிக்க போகுது. இது வரைக்கும் படிக்காத குழந்தைங்களாம் சூப்பராக படிக்க போகிறாங்க. 1க்கு 2 தடவை வந்து ஒரு 2 கோர்ஸ் 3 கோர்ஸ் எடுத்து படிக்க போகிறீங்க. நிறைய ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு. யாரெல்லாம் சிஏ எழுதிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்களோ, அவங்களாம் சூப்பராக ஜெயிக்கிறதுக்கான கால பீரியடு இந்த தடவை ராகு உங்களுக்கு கொடுக்க போகிறார். 4ஆம் இடம் வழுக்க போகிறது, அதுவும் ராகுவால் வழுக்க போகிறதுன்ற போது வேற ஒன்றுமே வேணாம். எப்பயுமே ஒரு பிரம்மாண்டமாக இடம் வேணும், ஒரு பிரம்மாண்டமாக வெற்றி வேணும் அப்படின்னா அந்த 4ஆம் இடம் தேவை. சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறது மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கே தவிர மற்றபடி சூப்பராக இருக்க போகுது. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அதை மற்றபடி ஒன்றும் பெருசாக நீங்கள் கவலைப்படுறதுக்கு இல்லை. நிறைய பேருக்கு உங்களுடைய வீட்டை வைத்து அடமானம் வைத்து அதன் மூலமாக ஒரு பேங்க் லோன் கிடச்சி உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அமைப்பு 100 விழுக்காடு இருக்குது. என்னதான் நிலம் அவ்வளோ ரேட்டுக்கு போனாலும் நிலத்தை வாங்கி உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கிரயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறையாக இருக்கிறது. இல்லை இது வரைக்கும் எனக்கு தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க, சொத்து பிரச்சனை ஓடிட்டுருக்கு, இல்லை பிரச்சனைலாம் இல்லைங்க, ஆனால் கோல்டு வார் ஓடுது, கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், வரமாட்டேங்குது அப்படின்னா இந்த தடவை ராகு என்ன பண்ணுவார், அதை வாங்கி கொடுத்துட்டு தான் மற்றவளை பார்ப்பார். அப்போ சொத்து உங்கள் கையில் வந்து சேருவதற்கான எப்படியோ சொத்து வரணும். அது நீங்களாக வாங்கினா என்ன, அடுத்தவங்களா கொடுத்தா என்ன, நம்மளுக்கு மாங்காய் சைஸ் மச்சமாக இருந்தால் அடுத்தவங்க கொடுப்பாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கணுன்றது தான் நம்ம தான் வாங்குற மாதிரி இருக்கும். எப்படி வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து 2 லட்டு திங்க ஆசை தானே, கவலைப்பட வேண்டாம். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொத்து குவிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த தடவை ராகுனுடைய டிரான்சிட் அப்படியே இந்த பக்கம் கேதுக்கு வந்தோமே, ஆனால் 10ல் கேது இது சரியில்லை, அது சரியில்லை, இவங்களை தூக்கணும், இந்த வேலையில் வச்சுக்கலாம், இந்த இடத்துல எது, இந்த இடத்துல எங்கே போகுது, ஏன் நான் விட்டேன், என்ன எனக்கு ப்ராஃபிட் வராமல் போனதுக்கு என்ன ரீசனு, ஏன் எனக்கு வந்து லாபம் வரவே இல்லை, என்ன பிரச்சனை அப்படின்னு உட்காந்து அலசி ஆலோசனை பண்ணி ஒரு விஷயத்தை வந்து முன்னுக்கு எடுத்து தொழிலில் வியாபார வெற்றி அடைவதற்கு என்ன மாதிரியான முகாந்திரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து செய்யப்படக்கூடிய நேரம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அப்படியே களை எடுக்க போகிறீங்க இந்த தடவை. அது வீடாக இருந்தாலும் சரி, அது தொழிலாக இருந்தாலும் சரி, அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, பழகிற மனிதர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த என்ன பண்ண போகிறீங்க, களை இருக்கக்கூடிய நேரம். 10ல் கேது அமரும்போது இந்த வேலையெல்லாம் அழகாக செம்மனே செய்வார். கவலையே பட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை.
உங்களுடைய ஸ்பௌஸோட உடலில் கவனமாக வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி விருச்சிகராசி பெண்களாக இருந்தால் உங்களுடைய துணை அல்லது துணைவியாக இருக்குது கொஞ்சம் பிபி வருது, ப்ரெஷர் வருது, சுகர் வருது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குது. ஒரு 6ஆம் தேதி வரைக்கும் தான், ஜூன் 6க்கு மேலே அப்படியே செவ்வாயும் வந்து நல்லா இருக்குது, நீச்சமாலாம் இருக்க மாட்டார். ராசிநாதன் நீச்சமாக இருக்கும்போது தானே இந்த மாதிரியான வேலைகள்லாம் கொடுப்பார். செவ்வாய் அப்படின்றதே ஒரு பெண்ணுக்கு திருமண காரகத்தை குறிக்கக்கூடிய இடம் தான், கலத்திர காரகம் தான் செவ்வாய். அப்போது உங்களுடைய ஸ்பௌஸோட உடலிலே நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் விருச்சிகராசி ஆண்களாக இருந்தால் தொழிலில் ஒரு கண் வைத்துக் கொள்ளுங்கள். லாபம் 2 மடங்காக வரப்போகுது, தொழில் சூப்பராக சிறக்க போகுது, எல்லாம் ஓகே தான். இருந்தாலும் நீங்களாக ஒரு தடவை நைட்டு எடுத்து செக் பண்ணிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு நல்லது. யாரையும் நம்பி எந்த முதலீடும் செய்ய வேண்டாம், யாரையும் நம்பி தொழிலுக்குள் இறங்க வேண்டாம். இது மட்டும்தான் ஒரே ஒரு அட்வைஸ் விருச்சிகராசிக்காரர்களுக்கு. மற்றதெல்லாம் சூப்பராக இருக்க போது கவலையே பட வேண்டாம். ஓகே, நீங்கள் படிக்கிற விருச்சிகராசி குழந்தைகளாக இருந்தால் இந்த தடவை சக்ஸஸுங்க, பயங்கரமாக பண்ண போகிறீங்க. 4ஆம் இடம் சொல்லக்கூடிய வித்தை ஸ்தானத்தில் ராகு வந்து அமரும் போது உங்களுடைய தனித்திறமை வெளிப்பட போகிறது. சூப்பரில் அப்படின்னு எல்லாரும் உங்களை வெரி குட் சொல்ல போகிறாங்க. நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்ல போகிறாங்க. அந்தளவுக்கு உங்களுடைய இயக்கங்களும் அந்தளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளும் இருக்க போது ராகுவால் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கப் போகிறது. ஓகே, நீங்கள் ஒரு 20 வயதிலிருந்து ஒரு 35 வயதுக்குள் இருக்கக்கூடிய விருச்சிகராசி குழந்தைகளாக இருந்து, எனக்குலாம் அதெல்லாம் குழந்தை தானே, 20 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நேயர்களாக இருந்தீர்கள்னு வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறப் போகிறது. காரிய வெற்றி கிடைக்க போகுது, கனவுகள் கைகூட போகிறது. விரும்பியது அனைத்தும் வாங்கி மகிழ போகிறீங்க. புதுசாக ஒரு செல்ஃபோன் வாங்க போகிறீங்க, புதுசாக பைக் வாங்க போகிறீங்க, புதுசாக கார் வாங்க போகிறீங்க, இருக்கிற காரை போட போகிறீங்க, புது ட்ரெஸ் வாங்க போகிறீங்க. நான் 4ஆம் இடம்லாம் உடையதான், நிறைய பேர் புதுசாக ட்ரெஸ் வாங்குறது இது வரைக்கும் வாங்கலை, எல்லாம் பழசாக போச்சு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு புதுசாக ஒரு ஷாப்பிங் போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவதற்கான நேரம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு மே மாதமே ஆரம்பிச்சிடும். மே மாதம் ஏன்னா எப்பயுமே ஒரு பயிற்சி என்பது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிடும் கிரகங்கள். அந்த வழி பார்த்தாலே எனக்கு மார்ச்லேருந்தே தெரியுது. இருந்தாலும் பாராட்டி கூட மே 18ஆம் தேதியிலேருந்து அது நிகழ்வதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு உண்டு. ஓகே, உடைகள் நிறைய வாங்கி மகிழ்தல், உடைமைகள் வாங்கி மகிழ்தல், நிறைய பேருக்கு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ்லாம் வாங்கி அழகு பார்த்தல், நிறைய வெள்ளி பொருட்கள் சேர்க்கை, இது எல்லாமே இந்த வயது ஒத்தவர்களுக்கு இருப்பது. நீங்கள் ஒரு 35 வயதுலேருந்து ஒரு 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய 55 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களாக இருந்தால் வேலையில் கவனம் தேவை, வியாபாரத்தில் கவனம் தேவை, சிந்தனையில் கவனம் தேவை, செயலில் கவனம் தேவை, கணவருடைய உடலில் ஆரோக்கியம் தேவை, உங்களுடைய ஸ்பௌஸோட உடலில் அக்கறை தேவை. அன்பான வார்த்தையை பேசுங்க, தேவையில்லாத வார்த்தைகள் வம்புக்கு வரக்கூடிய காலகட்டம். வீட்டில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடக்க போகுது, அது வாட்டர் இட்ஸ் உங்களோட நேச்சுரல் ஹாரோஸ்கோப் நல்லா இருந்ததுன்னா அது ப்ளஸ்ஸாக முடியறதுக்கோ இல்லை மைனஸாக முடியறதுக்கோ இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று ப்ளஸ் அண்ட் மைனஸ் நடக்கும்போது வீட்டில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து சொந்தக்காரங்களால் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அவ்வளோதான், நான் இன்டெரக்டாக சொல்லிட்டேன், நீங்கள் டேரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதை தாண்டி நீங்கள் 60 வயதை தாண்ட விருச்சிகராசிக்காரர்களாக இருந்தீர்களே, அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, சாப்பிட்ற விஷயத்தில் கவனம் தேவை. தேவையில்லாமல் அந்த ஹோட்டலுக்கு போய் இந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வந்து வயிறை கெடுத்துக்கிட்டு ஐயோ வயிறு வந்துருச்சுன்னு வருத்தப்படுவோம். ஏன்னா இந்த பரம்பரை நோய்கள்லாம் வெட்டி பார்க்கக்கூடிய காலகட்டம். இந்த 10ஆம் இடத்துல தான் இந்த வேலையெல்லாம் நடக்கும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். கரெக்டாக வேலை வேலைக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு வந்துட்டிங்கன்னா உடம்பு ஆரோக்கியம் அப்படியே சீர்படும். இல்லாட்டி போயிட்டு டாக்டருக்கு ஒரு 1000 ரூபா ஃபீஸ் எழுதிட்டு வரக்கூடிய நிலைமை ஆகிடும். அதனால் மாத்திரை மருந்துகளை ஒழுங்காக சரியாக போட வேண்டிய நேரமாக இருக்குது. ஏன்னா கேது உட்காந்து அதெல்லாம் மன விட மாட்டார். அதனால் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு இன்றைக்கி போட்டேன் செக்லிஸ்ட் போட்டு டிக் போட்டு வந்துட்டிங்கன்னா கேது இல்லை, யாராலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. பிம்பிளிக்கா பிள்ளானின்னு சொல்லிடலாம். சரியா? அந்தளவுக்கு உணவு பழக்க வழக்கங்களிலும் மருந்துகள் உட்கொள்வதிலும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. எக்ஸ்பீரியான மருந்தெல்லாம் தேவையெல்லாம் போட்டு வருத்தப்பட வேண்டிய நிலைமை இருக்கும். அதனால் மாத்திரைகள் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த வயது ஒத்தவர்கள். ஓகே, சரி, இப்படி சொல்லிட்டீங்க. இப்போ வரக்கூடிய இந்த விருச்சிக ராசி எனக்கு என்னவெல்லாம் வழிபாட்டின் மூலமாக நான் சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதை தாண்டி கால பைரவரை பிடிச்சி கொள்ளுங்கள். கால பைரவருடைய வழிபாடு, அது எஸ்பெஷலி சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு சொர்ணமாக உங்கள் வாழ்க்கையில் பணம் கொண்டு வந்து சேருவதற்கான நேரத்தை கேதுவின் மூலமாக கொண்டு வந்து கொடுக்கும். சொர்ணாகிருஷ்ண வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சால் எங்கேயாவது ஜீவசமாதி இருக்குது இல்லை ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு சாப்பாடு போடுங்க. அங்கே போய் சில உங்களுடைய தர்ம காரியங்கள்லாம் செய்து விட்டுவார்கள். வாழ்க்கையின் மிகப்பெரிய உச்சத்திற்கு கண்டிப்பாக இந்த ராகு கேது உங்களை கொண்டு போய் விடுவார்கள்.